அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம்? ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும்? இந்த நேரத்தில் ஏன் எல்லாருமே இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க சொல்கிறாங்க? இதற்கு என்னதான் காரணம்? ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க, அறிவியல் ரீதியாகவும் சரிங்க. என்னென்ன பலன்கள்லாம் இந்த நேரத்தில் நம்ம எந்திரிக்கிறதுனால கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்பாக, அதாவது இரவு வேளையின் கடைசி பகுதியில் வரும் உங்கள் மங்களகரமான ஒரு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தில் நம்ம யோகா, தியானம், மத நடைமுறைகள், ஆன்மீக பணிகளுக்கு மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. மேலுமே புதிய தொடக்கங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்களா சுபவேளை தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நேரம் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஆன்மீக வளர்ச்சி, இது மன அமைதி மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு ரொம்ப உகந்த நேரங்க. இந்த நேரத்தில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு செயலுமே வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க. மேலுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆன்மீக மற்றும் ஒரு புனிதமான நேரங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடுகளுமே பல்வேறான மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தவங்க எல்லாருமே பணக்காராக இருக்கிறாங்க. அந்த நேரத்தின் ரகசியம்தான் என்ன, வாங்க விரிவாக பார்க்க போகிறோம். மனத்தெளிவு மற்றும் உடலுமே ஆரோக்கியம் பெறுங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் சிறப்பாக முடியும். அதை நினைவில் வைத்துக்கொள்ளும் திறனுமே அதிகரிக்குங்க. ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக நன்மைகளுமே இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுனால கிடைக்குது. ஆயுர்வேதத்தின் படி பிரம்ம முகூர்த்தம் மிகவும் புனிதமான ஒரு நேரங்க. இந்த நேரத்தில் தியானம், பூஜைகள் செய்வது நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி மன அமைதியுமே ஆன்மீக வளர்ச்சியுமே நமக்கு கொடுக்கும். கல்வித்திறன் மேம்படுங்க. மாணவர்கள் பொறுத்தவரைக்குமே இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்து படித்தாலே அவங்க கற்றதை சிறப்பாக நினைவில் வைத்து கொள்ள முடியுங்க. மேலுமே பிரபஞ்ச ஆற்றல்கள் உச்சத்தில் இருக்கும் நேரம் இந்த நேரம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் பல்வேறு மடங்கு நமக்கு பலனை கொடுக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வது, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் காரியங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தோமா, அதிகாலை நேரத்தில் எழுந்து நீங்கள் குளித்து முடித்து தீப தூப ஆராதனை இது எல்லாமே காட்டி தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த அருளானது முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு விஷயமே பல்வேறான மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை 4 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம். மேலுமே இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் ஒரு நேரமாகுங்க. சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிரம்மாவுக்கு உரிய நேரம் அப்படின்னு சொன்னால் கூட நினைத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரம் ரொம்ப உகந்தது. லட்சுமி கடாசத்தை பெருக செய்யும் ஒரு நேரமாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் எழுந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசிகளுமே கிடைக்குங்க. பல பேரோட வாழ்க்கை பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த நேரமானது சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது உன்னதமான ஒரு நேரம். சாஸ்திரங்களுமே சொல்லுது. மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது தாங்க இந்த நேரம். இந்த பிரம்ம தேவருக்குரிய நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளையும் ஒன்றிணையும் நேரமாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னாலும் அதனோட பலன் பார்த்திங்களா பல மடங்கு இருக்கும். இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அது முக்கியமாக நிறைவேறுங்க. வாழ்க்கை, தொழில், உடல் என எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே இதில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், சுபிட்சமும் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். தினமுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து வீட்டில் விளக்கேற்ற வேணுங்க. தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது நீங்கள் குளித்து மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு விளக்கேற்றலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம், கை, கால் கூட கழுவிட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். ஆனால் நடுத்தர வயது இருக்கிறவங்க கண்டிப்பாக குளித்து விட்டு தான் விளக்கேற்ற வேணுங்க. பூஜை அறையில் ஏற்றும் விளக்கோட அகல் விளக்குகள் எத்தனை வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். வீட்டோட நிலைவாசலில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேலுமே நீங்கள் இந்த டைமில் வேண்டுதல் செய்வது ரொம்ப நல்லது. ஒரு விருப்பிட்டு அதன் மீது நீங்கள் அமர்ந்து முதல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்கி
அவருக்குரிய ஸ்லோகங்களை 11 முறை நீங்கள் சொல்லணுங்க. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை நீங்கள் சொல்லி விளக்கேற்றலாம். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதார பிரச்சனை என எந்த காரியம் உங்களுக்கு கைகூட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட மனதார வேண்டிக் கொள்ளணுங்க. இப்படி தொடர்ந்து தினமுமே நீங்கள் விளக்கு ஏற்றி ஒரு 48 நாட்கள் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே பிரம்ம முகூர்த்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம், அதே அளவிற்கு வெள்ளி, செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோட நீங்கள் ₹1 நாணயம் போட்டுமே நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி வந்தாலே சுபிட்சம் ஏற்படும். இப்படி விளக்கேற்றுபவர்களோட வீட்டில் உள்ள அல்ல குறையாமல் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்கும். விளக்குனை சுத்தம் செய்யும் போது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை எல்லாமே நீங்கள் தனியாக எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு மீண்டும் அதை வாஷ் பண்ணிவிட்டு விளக்கில் போட்டு விளக்கேற்றி வரலாம். இப்படி நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருளானது முழுமையாக நிறைந்திருக்குங்க. மேலுமே தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் பார்த்திங்களா, சோமம் ஆனந்தம் சபுந்தம் சோமர்க்க கதுஹேகரம் தஷ்ணாய முகம் வந்து ஸ்ரீ தஷ்ணாய மூர்த்தி மாஸ்ராயே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. விளக்கேற்றும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோமா, சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தா சத்ருபுத்தி விநாசாய தீப ஜோதி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான ஒரு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் ஒவ்வொரு வழிபாடுகளுமே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சரஸ்வதி தேவி, பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் தான் இந்த நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுது. மனிதனோட பிரச்சனைகளை அகற்றவும் இறைவனோட அன்பில் மனதை நிலை நிறுத்தவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரம் முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மா சிவபெருமானை நினைத்து அற்புத வரங்களை பெற்றாலே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சொல் பார்த்திங்களா வழக்கில் வந்ததாகவும் சொல்லப்படுது. படைப்பு கடவுளான பிரம்மா நீண்ட காலமாக உறங்கிவிட்டதுனால அவரை உறக்கத்திலிருந்து எழுப்பிய சிவபெருமான் இந்த கலியுலகத்தை, அதாவது பிரம்மாவோட இரவை பிரம்மாவின் பகல் ஆக்க வேணும், அதாவது சத்யுகம் அப்படிங்கிற உலகத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த வேணும் அப்படின்ட்டு தான் பிரம்மாவிற்கு கட்டளையிட்டார். அதன்படி தான் தன்னுடைய நிலையில் உறங்கி கொண்டிருந்த பிரம்மாவும் விழிப்படைந்து இறைவன் சிவபெருமானை பிரார்த்திக்க அவரிடம் வரங்களை பெற எந்த நேரம் உகந்தது அப்படின்னு சொன்னார். சிவபெருமானும் பூமியோட கணக்குப்படி அதிகாலை நேரம் என்னை நினைக்க என்னிடமிருந்து அளவிட முடியாத சக்தியை பெற நினைத்த காரியத்தை எல்லாமே நீ இது சாதித்து கொள்ள அதிகாலை நேரத்தையும் சந்தியா காலம் எனும் சாயங்கால வேலையையும் பயன்படுத்தி கொள்ள கட்டளையிட்டார். பிரம்மாவோ அதன்படி பூமியோட கணக்குப்படி நாள் முழுவதுமே இறைவனுடைய நிலையில் இருந்தாலும் அதிகாலை அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தத்தையும் சந்தியா காலத்தையும் மிக சிறப்பான பயிற்சிக்காக பயன்படுத்தினார். பிரம்மாவே இந்த அதிகாலை நேரத்தில் சிறப்பு பயிற்சி செஞ்சதுனால அவரோட பெயர்லேயே பூமியோட கணக்குப்படி அதிகாலை 4 to 6 வரையிலான பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. மேலுமே இந்த நேரத்தில் நம்ம செய்யப்படும் வழிபாடுகள் ஒவ்வொன்றுமே பல்வேறான அதிசயங்களை ஏற்படுத்தும். செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமியையும் அதனுடைய காக்கும் குபேரனையும் தீபாவளி திருநாளில் ஒரு சேர தரிசித்து வந்தாலே அவர்களோட வாழ்வில் செல்வம் செழிக்கும். இந்த அதிகாலை நேரத்தில் வழிபாடு செய்ய அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான எழுந்து குளித்துவிட்டு முகம் கை கால் கழுவிட்டு விளக்கேற்றி நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்யலாங்க. இது தேவர்கள் மற்றும் தெய்வங்களோட ஆசிகளை பெற்று செல்வ செழிப்பு, நிம்மதி, சகல சௌபாக்கியங்களையுமே பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான நேரம். பூஜையின் போது மந்திரங்கள் ஜெபிப்பது, வேத பாராயணம் செய்வது போன்றவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மேலுமே நீங்களுமே ஒரு பரபரப்பு இல்லாமல் வேலை எல்லாமே ரிலாக்ஸாக முடிச்சுட்டு நீங்களும் வேலைக்கு செல்லலாம். அதனால் உங்களுக்கு மன நிம்மதியுமே கிடைக்கும், உடலுமே ஆரோக்கியம் பெறும். இந்த நேரத்தில் காற்று பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு காற்றாக இருக்கும். அது நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடல்லையுமே பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்துங்க. இது நம்மளோட உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியுமே கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், இதனால் இந்த நேரத்தில் நமக்கு எழுந்திருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.